ஹலிவி ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்ம வெண்ணிலா ஃபீல் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 1994 பிறந்திருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்லாம் ஒரு எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா, இப்போ வந்து அது 30 வருஷம் கடந்துருச்சுல அப்படிங்கும்போது ஆன்டி அப்படிங்கிற வாய்ஸ்லாம் கேட்குதுல அங்கங்கே அப்படின்ட்டு இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ் சேம் ஃபீலிங் அப்படின்ட்டு நிறைய பேர் 65% சொல்லியிருந்தாங்க. அந்த 35% பேர் இன்னும் 30 வயசு கடந்திருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஒரு ஸ்வீட்டான அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட லொக்கேஷனை கவனிக்கும்படி இருக்குது. ஹோப் இது ஒரு ஹாஸ்பிட்டலோட பேக்ரவுண்டாக இருக்கும். நான் அவங்களோட காஸ்ட்யூமை செக் பண்ணலை. லாஸ்ட் எபிசோடோட காஸ்ட்யூம் செக் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் செக் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ரன்னிங்கில் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வெளியில் கிளம்பினேன் சரி டக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம குமரன் ஒரு அழகான அப்டேட்டு ஷூட்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஹைதராபாத் கிளம்பின நம்ம சுவாமி ஏதாச்சும் ஈவெண்ட் சம்திங் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அது மாதிரி அட்டன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு, அங்கே போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க காலையில். பட் நாட் ஷுவர், எனக்கு தெரியாதனால அதை பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லலை. ஓகேவா? ஒரு புரிதலுக்கு நன்றி. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் போடுற மனநிலையில் நானும் இல்லை, அதை கேட்குற தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கும் இல்லைங்கிறனால கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயாகவே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னானாலும் விஜய் காவேரி பிரிய மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.